ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, இப்போ இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்னதாக இன்னொரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். அதை இன்னொருத்தவங்கக்கிட்ட ஃபோன் வாங்கி நான் வேறு வாய்ஸில் அதாவது ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு நான் கால் பண்ண போகிறேன். அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெளிவாக புரியும். போன தடவை வீடியோவில் கோஸ்ட் வீடியோ போட்டிருந்தேங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் பாட்டி வந்துட்டியாம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு நான் இப்படி தலையாட்டுவேன். ஆட்டினோன்னே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாட்டி உண்மையிலே வந்துட்டியா நீ அப்படின்னு கேட்டுட்டு அவங்க பாட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே நம்பிட்டாங்க. அவங்க முன்னாடி தான் கேமரா செட் பண்ணி அந்த வீடியோவே நான் எடுத்தேன். அப்புறந்தும் அவங்க நம்பிட்டாங்க. சரி, இப்போ இந்த வீடியோவுக்கு வருவோம். இந்த வீடியோ சிம்பிளாக சீக்கிரமாக அப்படியே முடிச்சிருவோம். அப்போ தான் கடன்னு நம்மளுக்கு வீடியோ போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ எப்போவும் டெய்லி வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த வீடியோ நைட்டு மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி 7:30 ஆகுது. 7:30க்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணுறப்போ இந்த வீடியோ கேமராவை செட் பண்ணிவிட்டு நான் இன்னொருத்தர் வேறு ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி நான் பேச போகிறேன். அதில் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். சரிங்களா? எப்படியோ ஃபோனு வாங்கிட்டு வந்துட்டு இப்போ எங்கள் அம்மா கால் பண்ண போகிறேன். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஹலோ 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 வணக்கங்கம்மா. ஹலோ வணக்கங்கம்மா. நாங்கள் மும்பையிலேருந்து ஃபோன் போட்டிருக்கோம். மும்பையிலேருந்து. இல்லைங்க மேடம், ஆதார் நம்பர் உங்கள் நம்பரை செலக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 1 வருஷத்துக்கு ஃப்ரீ ரீசார்ஜ் வின் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணிடலான்னு இருக்கோம். எப்படிங்க மேடம், ஈஸி பண்ணிடலாமா? நாங்கள் செலக்ட் பண்ணோங்க மேடம். நீங்கள் அதில் வின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ 1 வருஷத்துக்கு ஃப்ரீ ரீசார்ஜுங்க மேடம். நீங்கள் பணம் கட்டையெல்லாம் தேவையில்லைங்க மேடம். உங்களுக்கு ஃப்ரீ ரீசார்ஜ். அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல் தேவைப்படுங்களா மேடம்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஃப்ரீயாக ரீசார்ஜ் வின் பண்ணியிருக்கீங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இது நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இதை எங்கள் குழுவிலேருந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப இவன் சரிங்க மேடம்.
திருப்பி கால் பண்ணாதீங்க மேடம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை நாங்கள் ஈஸி பண்ணிட்டோம்னா அடுத்து அது டிக்ளைன் ஆயிருங்க மேடம். நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. நீங்கள் வந்து திருப்பி கூப்பிட்டீங்க அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் அந்த மாதிரி தான் மேடம் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஈஸி ஒரு 3000 ஏற்றி விடுவேன் மேடம். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக பேசிக்கிறலாங்க மேடம். சரிங்க மேடம், தேங்க்யூ. ஐயோ நம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் ஃபோனில் பேசினேன் எவ்வளோ இதாக பேசுனாங்க அப்படின்ட்டு. சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணிடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.